ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட், அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளிய கும்பிட்டு விழுக வச்சது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே கோயம்புத்தூர்ல இந்த அம்மா சொன்ன விஷயம்தான் இன்றைக்கு எங்க அப்பன் குதிர்க்குல இல்லைங்கிற மாதிரி வெளியே வந்திருக்கு. இதை கடந்து போகவே முடியாது. ஏன்னா 5 கோடி வங்கி கணக்குகள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு 5 கோடி வங்கி கணக்குகளுக்கு கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும், கோயம்புத்தூர்ல மட்டும் 20 லட்சம் 25 லட்சம் பேர் மக்கள் தொகை கொண்ட கோயம்புத்தூர்ல 20 லட்சம் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், அவற்றிற்கு 3 லட்சம் கோடி பணம் மத்திய அரசு கடன் கொடுத்திருப்பதாகவும் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல்கள் மிகப்பெரிய அளவில் எல்லாம் பிபிசி கூட வெளியிட்டாங்க. இந்த செய்தியை சாதாரணமாக எல்லோருமே வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் உள்ள விஷயம் என்ன? இந்த ஊழல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதை முறையாக விசாரிக்கிறதுக்கு நமக்கு யார்கிட்ட போகிறது? கடவுள் தான் விசாரிக்கணும். சிபிஐ அவங்க சொல்றதுக்கு ஆடுது, இடி அவங்க சொல்றதுக்கு ஆடுது, யார்கிட்ட கேட்கறது? அப்படித்தான். ஆனால் மக்கள் மத்தியிலே தான் இதை நாம் பேச வேண்டும். முத்ரா ஊழல் என்பது அது கடந்து போன முதல் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முதல் அமைச்சரவையில் இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி முத்ரா ஜீப் வாங்கிய ஊழல் வழக்கில் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். ஊழல்ங்கிற செய்தி வந்த உடனே அவர் துணிச்சலாக நேர்மையாக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். அதே இன்று முத்ரா என்ற பெயரில் முத்ரா வங்கி ஊழல் நாற்றம் எடுக்க போகிறது. ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு 100% அல்ல, 200%க்கும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த அம்மாவே எங்க அப்பன் குதிர்க்குல இல்லைங்கிற கதையா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன். தமிழகத்தில் மொத்தம் ரேஷன் கார்டுகள் 2,19,389 ரேஷன் கார்டுகள். 2,19,00,000 எடுத்துக்கிறோம். 2,19,00,000 ரேஷன் கார்டுகள். இதுல 2 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறாருன்னு வச்சுக்கிறோங்க. எவ்வளவு ஆகுது? 2000 கோடி ரூபாய் மாதம் ஆகுது. ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் வழங்குறாரு ஒரு குடும்ப தலைவிக்கு. அதில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கினால் அது 2000 கோடி. இந்த கணக்கை நாம பார்ப்போம். 2 கோடி ரேஷன் கார்டு உள்ள தமிழகத்தில் 5 கோடி கணக்குகள். அப்ப 5 கோடி கணக்குகளுக்கும் நீங்க வங்கியிலிருந்து, நீங்க முத்ரா வங்கியிலிருந்து முத்ரா லோன் கொடுத்திருந்தால், இப்ப 2 கோடி ரேஷன் கார்டுகள், 2 கோடி ரேஷன் கார்டுகள் ரேஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு பெரிய கியூ நிக்குது தமிழகத்தில். ரேஷன் கடையில் ஒரு நாளாவது கியூ நின்று இருக்கான ஐயா? வங்கிகள்ல எல்லாம் மிகப்பெரிய கியூ நின்று இருக்கணுமே. 2 கோடி ஒரு பேங்க்ல, ஒரு வங்கியில் ஒரு லோன் வாங்குறதுக்கு ஒரு ரேஷன் கார்டை தான் கேட்பா. ரேஷன் கார்டு பிளஸ் ஆதார் அட்டை. அப்படின்னா ஒரு குடும்பத்தில் 2 லோன் கொடுத்துருக்கணும். நீங்க ஒரு வங்கியில லோன் வாங்கி இருந்தா இன்னொரு வங்கியில வாங்க முடியாது. ஏன்னா இவன் என்ஓசி வாங்க சொல்லுவான், அதனுடைய ஸ்டாம்ப் போட்டுருவான். இந்த நடைமுறைகள்லாம் இருக்கு. முத்ரா வங்கியில லோன் வாங்குறதா இருந்தா எத்தனை பேருக்கு வேணாலும் ஒரு குடும்பத்தில் கொடுக்கலாமா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தானே கொடுப்பாங்க ஒரு ரேஷன் கார்டு. சரி, அப்படியே 2 பேர் அப்படியே கொடுத்திருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு நீங்க கொடுத்திருந்தா 5 கோடி கணக்கு என்பது ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3 பேர் வங்கி கணக்கு, முத்ரா வங்கி கணக்கு வச்சிருக்கணும். இன்றைக்கு சூழ்நிலையில ஒரு குழந்தை 2 குழந்தையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குழந்தை இல்லாதவர்கள் இருக்காங்க. சின்ன குழந்தைகளா இருக்கிறவங்க, சிறிய குழந்தைகள் இருக்கிறவங்க, ஒரே ஒரு நபர் மட்டும், ஆண் மட்டும் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்ததெல்லாம் பழைய காலம். இன்றைக்கு அப்படியெல்லாம் நிலைமைகள் மாறி இருக்கின்ற பொழுது நீங்க 5 கோடி வங்கி கணக்குகளுக்கு முத்ரா வங்கி கணக்கு இருக்கிறதாகவும், அதில் கோயம்புத்தூர்ல மட்டும் 20 லட்சம் அப்படின்னு சொல்றீங்க.
கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை 25 லட்சம் தான். அதில் ஆண் பெண் 2 பேரை கழிங்க, குழந்தைகளை கழிங்க, இதையெல்லாம் கழிச்சா கிட்டத்தட்ட லோன் வாங்குவதற்கான வயது வரம்பை அடைந்தவர்கள் கூட அங்கே 10 லட்சம் பேர் தான் வருவாங்க. அதே மாதிரி நீங்க 5 கோடி வங்கி கணக்கை தமிழகத்து முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக கொண்டாந்து பாருங்க. மக்கள் தொகை எத்தனை கோடி? 8 கோடி, 7.5 கோடி. 7.5 கோடியில் ஆண் பெண் சரிசமமாக பார்த்துட்டு அதன் பிறகு அதில் வயது வரம்பை அடைந்தவர்கள், வங்கி கணக்கு ஆரம்பித்து அதில் லோன் வாங்குவதற்கான வயது வரம்பை அடைந்தவர்கள் என்பது 1 கோடி தான் வரும். ஒரு வயது வரம்பு இருக்குல்ல, ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, குழந்தைகள் எத்தனை லட்சம் பேர், இதையெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் வயது வரம்பை கணக்கு பண்ணி பார்த்தால் அந்த லோன் வாங்குறதுக்கான வயது வரம்பு இதெல்லாம் உள்ள ஸ்டேட்டஸ் உள்ளவங்க கிட்டத்தட்ட 50 லட்சம் தேர்வாங்க. மிஞ்சி போனால் 1 கோடி பேர். 50, அதாவது இந்த இதுகள்லாம் கழிச்சிட்டு இதையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் 1 கோடி பேர் கூட தேர மாட்டார்கள். 1 கோடி பேர் லோன் வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி என்று பார்த்தால் நீங்கள் 5 கோடி கணக்குகள்னு சொல்கிறீங்க. இப்போ தான் எங்களுக்கு புரியுது. ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கிராம பகுதிகளை பார்த்தால் ஒரு மணி நேரத்தில் ஒரு 2 அதிமுக கொடி கட்டின கார் போகும், 2 திமுக கொடி கட்டின கார் போகும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி கட்டிய லக்ஸரி கார்கள் எத்தனை தெரியுமா போகுது? 15, 20 போகுது. சாதாரணமாக கிராமப்புறங்கள், ஓரளவு வளர்ச்சி அடைந்த ஊர்களில், ஒரு ஒன்றியத்தில் யாரை பார்த்தாலும் கார் பாரதிய ஜனதா கட்சியில், யாரை பார்த்தாலும். அப்படின்னா இந்த பணம் எப்படி விளையாடி இருக்கிறது? போலி கணக்குகள் மூலம் பண்ணாங்களா? வங்கியில் போலி பெயர்களில் கணக்குகள் ஆரம்பித்தார்களா? இவர்கள் கட்சியில சேர்ந்தவர்களுக்கு, புதிதாக சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு பல்வேறு வங்கிகளில் அவங்களுக்கு லோன் வழங்கப்பட்டதா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. இதற்கெல்லாம் நிதியமைச்சர் பதிலளிக்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லது இந்த 3 லட்சம் கோடி, இந்த 5 கோடி வங்கி கணக்குகள் என்பது போலியானதா? முத்ரா வங்கி சொல்லுவது போலியானதா? 3 லட்சம் கோடி தமிழகத்திற்கு கொடுத்ததாக சொல்லிவிட்டு இதை அப்படியே அம்பானிக்கு அதானிக்குமா கொடுத்த கணக்கிலிருந்து அப்படியே அதை நீங்க டேலி பண்றீங்களா? அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்க சொல்லுகிற கணக்கு எவ்வளவு அப்பட்டமான பொய் என்பது ஒரு உதாரணம். இதுதான் நாங்க சொல்றோம். கணக்கை பிடிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்திற்கு 2 கோடி ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த 3 லட்சம் கோடியை நீங்க பங்கீடு வச்சா ஒரு குடும்பத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் குறைஞ்சது ஒருத்தருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கணும். குடும்பத்துக்கு 2 பேருக்கு நீங்க லோன் கொடுத்துறீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். ஒரு குடும்பத்திற்கு கம்ப்ளீட்டா தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தாலும் கூட ஒரு குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கும். யாருக்கு கிடைச்சிருக்கு? எந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க. அப்படின்னா இந்த பணம் யார் மூலமாக எப்படி சூறையாடப்பட்டது? வங்கிகள் சூறையாடப்பட்டதா? இது ஒரு மிகப்பெரிய புயலாக கிளம்ப வேண்டும். தமிழகத்தின் மிகப்பெரிய பேசு பொருளாக ஆக வேண்டும். இதையெல்லாம் இந்த சாணக்கியா டிவி அதெல்லாம் போட்டிருக்க பேனர்ல அவர் எழுதியிருக்கார். மத்திய அரசு அள்ளி கொடுத்தது 3 லட்சம் கோடி. தமிழருடைய பெயரை பயன்படுத்தி அப்ப சாணக்கியா யாருக்கு கொடுத்தாங்க? தமிழகத்தில் கொடுத்திருந்தா ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வந்திருக்கணுமே. இது ஒரு இயக்கமாகவே பண்ணியிருக்கணுமே. இந்த கணக்கு தான் 2 கோடி ரேஷன் கார்டுக்கு நீங்க 5 கோடி கணக்குங்கிறீங்க. இங்க இடிக்குது. 5 கோடி கணக்குகள், 2 கோடி ரேஷன் கார்டுகள், ரேஷன் அட்டைகள், 2 கோடி குடும்பங்கள். நீங்க 5 கோடி கணக்குகள், 2 கோடி இப்படி வச்சுக்கலாம். 2 கோடி குடும்பங்களுக்கு 5 கோடி கணக்குகள். ரேஷன் கார்டு இல்லாதவங்க யாரு? இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இல்லாத, ரேஷன் கார்டு எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க அரசு ஊழியர்கள் தான். அவங்களுக்கு லோன் கொடுக்க போறது இல்லை. ஆகவே யார் வீட்டு பணத்தை யாருக்கோ கொடுத்து விட்டு தமிழகத்தின் தலையிலே தூக்கி போடுகிறார்களா? அல்லது உண்மையிலேயே பணம் 3 லட்சம் கோடி வழங்கப்பட்டிருந்தால் அந்த பணத்தை பெற்றது யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வைத்திருந்தவர்களா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எழுவது தவிர்க்க முடியாது.
பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, பெருமை அடிச்சிருக்கீங்க, நீங்களாகத்தான் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கோயம்புத்தூர்ல 20 லட்சம் வங்கி கணக்குகளுக்கு லோன் கொடுத்திருக்கீங்க. கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை, மொத்த மக்கள் தொகை 25 லட்சம் பேர். சென்னையினுடைய மக்கள் தொகை 80 லட்சம் பேர். ஒவ்வொருத்தனும் லோன் வாங்குறதுக்கு என்ன நாயா பேயா அலைகிறான். ஒரு பர்சனல் லோன் வாங்குறதுக்கே கிராமங்கள்ல எவ்வளவு உன்னப்பிடி என்ன பிடின்னு. இன்றைக்கு வீடு கட்டுறதுக்கு பட்டா வச்சிருக்கவன் கூட வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்க போனா அவன் என்ன சொல்றான், வருமான வரி கட்டியிருக்கியாங்கிறான். வருமான வரி கட்டியிருக்கீங்களா, அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. கிராமத்துல கேட்குறாங்க, வருமான வரி கட்டி இருக்கின்ற அந்த ஃபார்ம் இருந்தால் தான் உங்களுக்கு லோன் கொடுப்போம்ங்கிறாங்க. இவ்வளவு நடைமுறைகள் இருக்கு. ஆனால் எந்த ஒரு நடைமுறையும் இல்லை. நாங்கள் 5 கோடி வங்கி கணக்குகள் ஆரம்பிச்சு 5 கோடி கணக்குகளுக்கு நாங்கள் 3 லட்சம் கோடியை வாரி வழங்கினோம் என்றால் மொத்தம் உள்ளதே 2 கோடி குடும்பங்கள் தான். இதில் 5 கோடி கணக்குகளை நீங்கள் ஆரம்பித்து கொடுத்திருப்பதாக சொன்னால் எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய அண்ட புழுகு, ஆகாச புழுகு, இன்னும் எத்தனை பொய்கள், எத்தனை பித்தலாட்டங்கள், எத்தனை ஃப்ராடு, முள்ளமாரித்தனம், முடிச்சவைக்குத்தனம்லாம் இவங்க பண்ணியிருக்காங்களோ என்ற கேள்வி எழுகிறது. நான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாது. பதில் சொல்லணும்ல. நீங்க தானே சொன்னீங்க, எங்களுக்கு தெரியாது, நீங்க தான் சொன்னீங்க. 5 கோடி கணக்குகள்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்க ஆளுக தான் ஜாலரா போட்டிருக்காங்க. சாணக்கியா சொல்லியிருக்கான். அள்ளி கொடுத்தது மொத்தம் 30 லட்சம் கோடியை அள்ளி விட்டிருக்கிறார்கள் முத்ரா வங்கி மூலமாக. 3 லட்சம் கோடி தமிழகத்திற்கு என்று கணக்கு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே செழிப்பாக இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் கார் வசதி இருக்கிறது. எப்படி போனது பணம்? யார் கொடுத்தது பணம்? எங்க உழைச்சிக்கிட்டு வந்தான்? தகுதி இல்லாதவன் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அட்டை வச்சிருந்தா கார்ல போறான். நேற்று வரைக்கும் ரோட்ல தெரிஞ்சவன் இன்றைக்கு கார்ல போறான், சொந்த கார்ல போறாங்க. அப்படியானால் அது முத்ரா வங்கி பணமா? பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 100 கணக்கு 200 கணக்குன்னு ஆரம்பிக்கப்பட்டதா? எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் வங்கிகள் மிரட்டப்பட்டவர்களுக்கு பணம் வாரி வழங்கப்பட்டதா என்ற கேள்வியெல்லாம் எழாமல் இல்லை. அதற்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும். பதில் சொல்றது நாங்க எங்கிட்ட எந்த பக்கம்? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி குடும்பத்திலே வந்து அவருடைய பூஜையில விநாயகர் பூஜை பண்றாரு பிரதமர். அதே மாதிரி சிபிஐ உங்க கையில, இடி உங்க கையில ஆட்டம் போடுறீங்க. போடுற ஆட்டம் எத்தனை நாளைக்கு பார்ப்போம்? போடுகிற ஆட்டம் எத்தனை நாளைக்கு ஆட்டம் போடுவீர்கள் என்றுதான் மக்கள் நம்புகிறார்கள். மக்கள் சத்தியத்தை, தர்மத்தை நம்புகிறார்கள். யார் தண்டனையிலிருந்தும் தப்பலாம், ஆனால் தர்மத்தின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. நிச்சயமாக தண்டனை உண்டு. இன்றைக்கு நீங்க அதிகாரத்தின் உச்சையில் இருந்து ஆடுகிறீர்கள். கணக்கு தெரியாத, கணக்கு விளக்கு தெரியாத, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டால் மாட்டிக்கொள்வோம் என்று கூட தெரியாத ஒருவர் இன்றைக்கு நிதியமைச்சராக இருப்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. இந்த நாடு பார்த்திருக்கின்ற எத்தனையோ அதிசயங்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் தகுதி இல்லாத மனிதர்களை கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களை, தகுதியில்லாத ஆட்சியாளர்கள். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நம்ம வெளியிடுற காணொலிகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.